நீங்களே இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஏற்கனவே வந்து எனக்கு சாரோட படத்தில் நீர்ப்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமாகவும் ரொம்ப பிடிச்ச படம் இருந்தது. சொல்லப்போனால் தர்மதுரை வந்து ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி இதில் வந்து அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் கதை சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3-4 பேர் கேட்டோம். அதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, காரில் தங்கச்சியை சாய்ச்சி விட்டு இறங்கி, அது இப்போ படத்தில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட சீனாக சொல்லும்போது சொன்னாங்க. அந்த லைன் சொல்லும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் இது, செகண்ட் ஹாஃபில் வந்து இதுன்னு சொல்லிட்டு அந்த சீனு. அப்புறம் வந்து அந்த தங்கச்சி வந்து அம்மா இல்லாதப்போ அந்த ஆத்தையே வந்து அம்மாவா நினச்சி பேசாது. எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. சின்ன பிள்ளையில இருந்ததுலேருந்தே அந்த பொண்ணு போய் அங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் அம்மாவை திருப்பி அந்த ஹீரோ சந்திக்கிற இடம் இருக்குல்ல, போயிட்டாங்க. நம்ம அதெல்லாம் மறந்துருப்போம். ஆக்சுவலாக படம் வரும்போது மறந்துருப்போம். திடீர்னு பார்த்தா அம்மா வர்றாங்க, அப்பா வர்றாங்க. இப்போது அந்த மாதிரி இதில் ஒரு 10 சீன் வந்து சொன்னதில் ரொம்ப அந்த 15 நிமிஷத்தில் ஒரு சொன்ன சீனில் ஒரு 10 சீனுக்கு மேலே ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தர்மதுரை பார்த்துருக்கோம், நீர்ப்பறவை பார்த்துருக்கோம். அதனால் அதை தாண்டி அந்த லைன் கேட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லப்போனால் சாட்டை பவுண்டு கூட வாங்கலை. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜோன் ஒரு படம் பண்ணோம். அந்த படத்துலையும் எல்லாருமே புதுசு தான். பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம் 2023. அந்த மாதிரி இதை வந்து முழுசாகவே நம்ம வந்து சாட்டை ஒப்படைச்சாச்சு. எல்லாருமே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு புதுசு தான். அவங்க சௌரியமாகவும் அவங்க நினச்ச மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது முழுக்க முழுக்க டைரக்டரு சார் கையில் கொடுத்தாச்சு. அதில் நம்மளோட தலையீடு எதுவும் இல்லை. புதுசாக போட்டு யோகி பாபு வந்து என்ன பர்பஸ்னால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்தில் இருக்குது, ஆனால் யோகி பாபு வச்சு பண்ணிட முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் நிறைய பிஸியாக இருப்பார். நம்ம வந்து ஒரே ஷெடியூலில் படம் எடுக்கிறோன்னு அது மட்டும் நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன டயத்தில், சார் கேட்ட டயத்தில் யோகி பாபு வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். மற்றபடி யோகி பாபு தவிர்த்து மற்றவங்க எல்லாமே சார் டிசைட் பண்ணது தான். தேங்க்யூ.